வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி காலையில எழுந்து உட்காந்து இப்படியாடா குடிப்ப அப்படின்னு அவரே புலம்பிட்டு இருக்கிறாரு. ராதிகா இப்போ ரூம்குள்ள வராங்க. கோபி ராதிகாட்ட சாரி ராதிகா அப்படின்னு சொல்றாரு. ராதிகா பதில் எதுவுமே சொல்லாம முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவளே இவ்வளோ கோவமா இருக்கிறா, 2 குழந்தைங்களும் ரொம்ப பயந்துருப்பாங்களே அப்படின்னு கோபி நினைக்கிறாரு. இனியா ரூம்குள்ள வந்து பேக் எடுக்கிறதுக்காக வராங்க. சாரி இனியா, நேற்று ஆஃபீஸ்ல பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு கோபி. பேசாதீங்க டேடி, எனக்கு உங்களை அந்த மாதிரி பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இனியா. ஹாலுக்கு போய் உட்காடுறாரு கோபி. அங்கே மயு கோபியை பார்த்த உடனே பயப்படுறாங்க. கோபி சொல்கிறாரு, என்னை பார்த்து எதுக்கு பயப்படுற மயு, நான் உன்னோட டேடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தீங்கல்ல, உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு மயு சொல்கிறாங்க. சாரி மயு, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோபி மன்னிப்பு கேட்குறாரு. ராதிகா இப்போ அவங்க வராங்க. வாங்க 2 பேரும், நானே உங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்றாரு, ஒரு 5 மினிட்ஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நானே குழந்தைகளை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. அடுத்ததா கோபி அப்பா பாக்கியா வீட்டுக்கு வராரு. செலியன்ட்டையும் பாட்டிட்டையும் சொல்றாரு, நேற்று உன்னோட பையன் குடிச்சிட்டு வந்திருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே செலியன்மே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. கோபிக்கு இந்த பழக்கமே கிடையாது, அவன் எப்படி குடிச்சான் அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. குடிச்சானா, குடினா குடி, அவ்வளோ குடி குடிச்சிட்டு வந்தான், 4 காலில் நடந்து வந்தான், அவன் எப்படி வீடு வந்து சேர்ந்தானே தெரியல அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. செலியன் சொல்றாரு, ஆஃபீஸில் ஏதாவது பார்ட்டியாக இருந்திருக்கும் பாட்டி, மற்றபடிலாம் அப்பா இனிமேலாம் குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எழில் பாக்கியாவுக்கு புதுசாக ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்குறாரு. மணி 9 தான் ஆகுது, அதுக்குள்ளே கடையெல்லாம் திறந்துட்டாங்களா அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், கடையை திறக்க வச்சிட்டோம்ல அப்படின்னு எழில் சொல்றாரு. பேக் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா இப்போ கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி, எங்கே போகிற பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறேன்ல, அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உன்னோட மாமா நேற்று என்ன வந்து சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. கோபி குடிக்கிறானா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, ஊர் சுத்த கிளம்பிடுறேல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நான் புரியாம தான் கேட்குறேன், என்னை பற்றி கவலைப்படாதவங்களை பற்றி நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. 24 மணி நேரமும் உங்களோட மகன் அவரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாரு, அவருக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, ஆனால் எனக்கெல்லாம் இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி யாரத்தை கவலைப்பட்டாங்க, அவர் எனக்கு துரோகம் பண்ணுறப்ப, அவர் என்னை விட்டுட்டு போனப்பெல்லாம் என்னை பற்றி யார் கவலைப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. எனக்கு யாரை பற்றியும் கவலைப்பட நேரம் கிடையாது, நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும், அதுக்காக நான் ஓடி ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. 10 மணிக்கு நாங்கள் இருக்கணும் அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பாக்கியா. அடுத்ததா கோபி ராதிகாட்ட ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. ராதிகா சொல்றாங்க, நீங்க குடிச்சிட்டு வந்ததுக்கு காரணம் நான் தானே உங்க பொண்ணும் அப்பாவும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், அதனாலதான் குடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. முன்னாடி எனக்கு மயு மட்டும் பாத்துக்கிட்டா போதும்னு இருந்துச்சு, ஆனா எனக்கு இப்ப எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா, அப்ப நான் குடிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அப்பெல்லாம் நீலாம் குடிக்க கூடாது ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் ராதிகா, இது உன் மேல ப்ராமிஸ் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. இனிமேல் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. சிவா, நானே உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இதுவும் தேவை கிடையாது, நான் கேப் புக் பண்ணிட்டேன், நான் அதிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோவமாக கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வராங்க. கிளாஸ் நல்லபடியாக போகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க போகும்போது ரஞ்சித் மேலே தெரியாமல் இடிச்சிடுறாங்க. சாரி மேடம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இப்போ அங்கே போயிடுறாங்க. இவங்க கீழே விழுந்துட்டு நாள் நல்லா இருக்குன்னு சொன்ன மேடம் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு ரஞ்சித். இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போறாரு ரஞ்சித். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கிற ரூமுக்கு இப்போ பாக்கியா போறாங்க. பாக்கியாவை பார்த்த உடனே எல்லாருமே எழுந்து நின்று குட் மார்னிங் மேடம் அப்படின்னு விஷ் பண்றாங்க. உங்க டீச்சரா அப்படின்னு ரஞ்சித்மே பயந்துடுறாரு. 2 நாளா கீதா மேடம் தானே வந்தாங்க, நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறீங்க மேடம் அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நானும் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் மேடம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாக்கியா இப்போ அவங்களோட சேர்ல போய் உட்காடுறாங்க. நானும் உங்களை மேடம் நினச்சில மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு ரஞ்சித் சொல்றாரு. அடுத்ததா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டீச் பண்ற மேடம் இப்போ அவங்க வராங்க. பாக்கியாட்ட, நீங்க தானே நியூ ஸ்டூடெண்ட், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உங்களை பத்தி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு அந்த மேடம் சொல்றாங்க. என்னோட பேரு பாக்கியலட்சுமி அப்படின்னு தமிழ்ல பேசுறாங்க பாக்கியா. நீங்க எல்லார்ட்டையும் உங்களை பத்தி இங்கிலீஷ்ல அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மேடம். இங்கிலீஷ் தெரியலன்னு தானே கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ பேசுங்க, தப்பா இருந்தா திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேடம். பாக்கியா இப்போ ஐ எம் பாக்கியலட்சுமி, ஐ பிஸ்னஸ் டூ அப்படின்னு தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறாங்க. கேட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க.
ரஞ்சித் இப்போ எல்லாருமே திட்டுறாரு, பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாருமே வந்தோம், வந்தப்ப இவங்கள விட மோசமா தானே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை பத்தி அறிமுகப்படுத்திக்க மட்டும்தான் நமக்கு இங்கிலீஷ்ல தெரியும், அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது இல்ல அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா பேசுறீங்க மேடம், நீங்க பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு ரஞ்சித். அங்க இருக்கிற மேடம் சொல்றாங்க, ஐ எம் ரன்னிங் அ கேட்டரிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா இப்போ ஐ எம் பாக்கியலட்சுமி, ஐ எம் ரன்னிங் கேட்டரிங் பிசினஸ் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாப் பண்றாங்க. பாக்கியாவுமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.